போதைப் பொருட்களற்ற சமூகத்தை உருவாக்க அடியெடுத்து வைப்போம். Be a part of the movement for a drug-free society. Essendon Marathon. Register now. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள புதுப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர்கள் முனுசாமி, மல்லிகா தம்பதி. இவர்களுக்கு முல்லை என்ற மகள் உள்ளார். இச்செய்தியில் அந்த இளம்பெண்ணின் வாழ்க்கை நலன் கருதி அவரது பெயர் மட்டும் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 19 வயதான இவர் சங்கராபுரம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் BSc 3ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு முல்லைக்கு திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த சாய்குமார் என்பவருடன் இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. காலப்போக்கில் இவர்களுக்குள் ஏற்பட்ட பழக்கம் நெருக்கமாகவே இருவரும் காதலிக்க தொடங்கினர். ஒரு கட்டத்தில் இவர்களுடைய காதல் விவகாரம் முல்லையின் தாய் மல்லிகாவிற்கு தெரிய வந்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மல்லிகா காதலை கைவிட்டுவிட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துமாறு கூறியிருக்கிறார். ஆனால் முல்லையோ அதை கேட்காமல் தன்னுடைய காதலனுடன் தொடர்ந்து செல்போனில் பேசி வந்துள்ளார். இதனிடையே இருவருக்கும் இடையே அவ்வப்போது வாக்குவாதம் ஏற்பட்டு வந்துள்ளது. இது சம்பந்தப்பட்டு கடந்த 1ஆம் தேதியன்று தாய்க்கும் மகளுக்கும் இடையே கடுமையான வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அப்போது முல்லை தன்னுடைய காதலில் உறுதியாக இருந்ததால் ஆத்திரமடைந்த மல்லிகா அதிர்ச்சியான திட்டம் ஒன்றை போட்டுள்ளார். அன்றைய தினம் தனது வீட்டில் முட்டை பொரியல் சமைத்த மல்லிகா அதில் எலி பேஸ்ட் விஷமருந்தை கலந்திருக்கிறார். அதன் பிறகு அந்த உணவை யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய மகள் முல்லைக்கு கொடுத்திருக்கிறார். இதனை கொஞ்சம் கூட அறியாத முல்லை அம்மா ஆசையோடு கொடுத்த முட்டை பொரியலை தனது அறையில் உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டிருந்தார். ஆனால் விஷம் கலந்த உணவை சிறிதளவு சாப்பிட்டதுமே முல்லைக்கு வாயில் நுரை தள்ளியபடி மயங்கி கீழே விழுந்தார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த தந்தை முனுசாமி தனது மகளை தூக்கி கொண்டு கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார். அங்கு ICU வார்டில் இருக்கும் முல்லைக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். தகவல் அறிந்து வந்த வடபொன்பரப்பி காவல்துறையினர் முல்லையிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் தாய் மல்லிகா மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். காதலை கைவிட மறுத்த மகளை முட்டை பொரியலில் விஷம் கலந்து கொலை செய்ய முயற்சித்த தாயின் செயல் பெற்றோர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு இடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.